Hi dear students, today we are going to see the next chapter, chapter 28, Balance of Trade and Balance of Payment. Balance of trade and balance of payment are important aspect in international trade. The various aspects of the both the terms have been briefly dealt with in this chapter. The வணிப சமநிலை மற்றும் செலுத்தல் சமநிலை ஆகியவை இந்த பன்னாட்டு வணிகத்தில் முக்கிய கூறுகளாக இருக்கு. Balance of payment BOP meaning balance of payment refers to a systematic record of all economic transaction between the resident of one country and the resident of foreign countries during a particular period of time. For example, 1 year. இந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் ஒரு நாட்டுடைய குடியிருப்போர்களுக்கும் மற்ற நாடுகள் குடியிருப்போர்களுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளின் முறையான பதிவுகளின் ஒரு அறிக்கையை செலுத்தக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா 1 year. Then it contains a classified record of all receipts and payments arising from goods exported, services rendered and capital received by resident in a country and payment made by them on account of goods imported, service rendered and capital transferred to non-resident or foreigners out of the country. இதில் ஏற்றுமதியில் ஏற்படக்கூடிய செலுத்தல்கள் மற்றும் பெறுதல்களை ஒரு நாட்டோட குடியிருப்போரால் பெறப்படக்கூடிய பொருட்களையும் மற்றும் அதனுடைய சேவைகளும் அடங்கும். அந்த இம்போர்ட் பண்ணும்போது அவர்களால் செலுத்தப்பட்ட தொகை, வழங்கப்பட்ட சேவை, நம் நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு மாற்றப்பட்ட மூலதனம், இது எல்லாத்தையும் அடங்கும். Then next, purpose of preparing balance of payment. Balance of payment is the principal tool for analyzing the mandatory position of international trade of a country, just like receipt and payment account of enterprise, revealing the net effect of cash movement happening in an enterprise during a particular period. இந்த பன்னாட்டு வணிகத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு நிறுவனத்தோட பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் போன்ற பண பரிமாற்றங்களுடைய நிகர விளைவை ஆய்வு செய்யும் ஒரு கருவியாக இருக்கு. The balance of payment help in forming mandatory fiscal and trade policies of country. Government kindly observe balance of payment position of its important trade partners in making policy decision. It reveals whether a country possesses enough economic output to pay for its growth. இந்த செலுத்தல்கள் சமநிலை ஒரு நாட்டினுடைய அரசினுடைய பணம் சார்ந்த பொது நிதி சம்பந்தமான மற்றும் வாணிப கொள்கைகளை வடிவமைக்க உதவுது. அரசு தன்னுடைய கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு முக்கிய வியாபார நிறுவனங்களில் செலுத்தல் நிலையை உன்னிப்பாக கவனித்து வருது. ஒரு நாடு தன்னுடைய வளர்ச்சிக்காக நிதியை பெற போதுமான பொருளாதார விளைவுகளை பெற்றுள்ளதா என்பதை எடுத்து காட்டுது. It is reported either for every quarter or for a year. இது ஒவ்வொரு காலாண்டிற்கோ அல்லது ஒரு வருடத்திற்கோ இதற்கான அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். Then next, net result revealed by BOP. A balance of payment surplus indicate that country's exports are more than its imports and its government and resident or servers. They are in position to have enough capital to pay for its
domestic production. The country can even lend to other countries, which in turn buy its products. As a result, it boosts the economic growth. In the short term, the country achieves higher economic growth due to higher export in the long run. It builds strong domestic market. This protects the economy from exchange rate fluctuations. இந்த செலுத்தல் சமநிலை ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதன் இறக்குமதியை விட அதிகமாக இருந்தால் மிகையாக இருக்கும். இந்த நிலை அந்த அரசாங்கம் மற்றும் குடியிருப்போர்கள் பாதுகாப்பாக இருப்பதை குறிக்குது. அவை இந்த உள்நாட்டு உற்பத்தி தேவையான மூலதனத்தை வழங்கும் நிலையில் இருக்கும். இந்த சாதகமான நிலையில் மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கவும் அந்த நாட்டு பொருட்களை வாங்கவும் முடியும். இதன் விளைவாக குறுகிய காலத்தில் அதன் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும். அதிக ஏற்றுமதி காரணமாக அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி காலப்போக்கில் அதிகரிக்க முடியும். இது வலுவான உள்நாட்டு சந்தையை உருவாக்குது. இது நாணய மாற்று விகித ஏற்றத்தாழ்வுகளிலிருந்து பொருளாதாரத்தை பாதுகாக்குது. Then a balance of payment deficit points to the fact that countries' import is more than the export. This situation forces the country to borrow from other countries to pay for its imports. It creates economic development in the short term. It is just similar to taking an educational loan from bank to pay school fees of children, expecting their salary in the future, which would help repay the loan. ஒரு நாட்டுடைய இறக்குமதி ஏற்றுமதியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பற்றாக்குறை நிலையை சுட்டி காட்டுது. இந்த சூழ்நிலையானது இந்த இறக்குமதி செய்யறதுக்கு தேவையான தொகையை பிற நாட்டிலேருந்து கடனாக பெற வேண்டிய நிலைக்கு இட்டு செல்கிறது. இது தற்காலிகமாக குறுகிய கால பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கும். தற்காலிகமாக ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் அந்த பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குதே தவிர இது எதிர்காலத்தில் தங்களுடைய சம்பளத்தை கடனாக கொடுக்க ஒப்புக்கொண்டதற்கு தற்போதைய படிப்பு செலவுக்கு மாணவர்கள் வங்கியிலிருந்து கல்வி கடனை பெறுவது போன்றதாக இருக்கும். The next definition. According to International Monetary Fund, the balance of payment for given period is a systematic records of all economic transactions taken place during the period between resident of the reporting countries. இந்த பன்னாட்டு நாணய நிதியத்தில் கூற்றுப்படி அந்த அறிக்கை அளிக்கக்கூடிய நாடுகளுடைய குடியிருப்போருக்கு இடையிலான குறிப்பிட்ட ஒரு காலத்தின அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளுடைய முறைப்படியான ஒரு அறிக்கையே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான செலுத்தல் நிலையாகும். தென் நெக்ஸ்ட், in the words of Dominique Solveitcher, the balance of payment is a summary statement in which principle all records of the resident of a nation which the resident of all other nations are recorded during a particular period of time, usually a calendar year. ஒரு குறிப்பிட்ட காலத்திட்டத்தில் இந்த வழக்கமாக ஒரு காலண்டர் ஆண்டில் மற்ற அனைத்து நாடுகளில் குடியிருப்பவர்களுடன் ஒரு நாட்டினுடைய குடியிருப்போர் வரையும் அனைத்து நடவடிக்கைகளும் கொள்கைப்படி பதியப்படும். அப்படி பதியப்படக்கூடிய ஒரு தொகுப்பு அறிக்கையே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். The next one, features of balance of payment.
The main features of balance of payments are as follows. First one, it is a systematic record of all economic transactions between one country and certain other countries of the world. இது ஒரு நாடு மற்றும் உலகின் பிற நாடுகளுக்கு இடையே அனைத்து பொருளாதார பரிமாற்றங்களுக்கான முறையான பதிவா இருக்கு. The next, it is prepared for a period of 3 months or 12 months, that is usually 12 months. இது 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ அல்லது 12 மாதத்திற்கு ஒரு முறையோ தயாரிக்கப்படுது. அதாவது பொதுவாக 12 மாதத்துக்கு ஒருக்கா தான் தயாரிக்கிறாங்க. The next, it contains all receipt and payments, both visible and invisible. இது கண்ணுக்கு புலப்படக்கூடிய அல்லது கண்ணுக்கு புலப்படாத பொருள் பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்களை உள்ளடக்கியதாக இருக்கு. The next, it includes all economic transactions both recorded on current account and capital account. இது நடப்பு கணக்கையும் மூலதன கணக்கில் பதிவு செய்யப்படும் அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கு. The next, economic transaction are recorded according to double entry principle of bookkeeping. Accordingly, receipts are recorded on credit side and payments are recorded on debit side. பொருளாதார நடவடிக்கையில் இந்த இரட்டை பதிவு முறை, அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டத்துடைய கோட்பாட்டின்படி இது பதிவு செய்யப்படுது. அப்படி பதிவு செய்யப்படும் போது அந்த பெறுதல்கள் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வரவு பக்கத்தில் இருக்குது. என்ன இருக்குது? வரவு பக்கத்தில் ரிசிப்ட் வந்து கிரெடிட் சைட்லேயும் பேமெண்ட் வந்து டெபிட் சைட்லேயும் இருக்கு. Then next, it indicate country's position in foreign trade. இது அயல்நாட்டு வணிகத்தில் ஒரு நாட்டின் நிலையை எடுத்து கூறுது. The next, BOP shows a favorable or surplus position when the total receipt from foreign countries exceed the total payment of foreign countries. When the receipt from foreign countries are less than the payment to foreign countries, BOP is said to be unfavorable or in deficit. இந்த பிற நாட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகையை விட இந்த பெறுதல்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த செலுத்தல் நிலை சாதகமாக அல்லது உபரி நிலையை காட்டுது. பிற நாட்டுக்கு செலுத்த வேண்டிய தொகையை விட இந்த பெறுதல்கள் குறைவாக இருக்கும்போது அது பாதகமான அல்லது பற்றாக்குறை நிலையை காட்டுது. The next one, BOP position shows the economic health of nation, just like the thermometer indicates the temperature of human body. Favorable BOP indicates economic prosperity, while unfavorable balance of payment shows economic weakness of a country. இந்த வெப்பநிலைமானி மனித உடல் வெப்பநிலையை காட்டுவது போல இந்த செலுத்தல் நிலை நாட்டினுடைய ஆரோக்கியமான பொருளாதார நிலையை அறிய பயன்படுது. இந்த சாதகமான செலுத்தல்கள் சமநிலை ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றத்தையும் பாதகமான செலுத்தல் சமநிலை ஒரு நாட்டினுடைய பொருளாதார பின்னடைவையும் குறிக்குது. These are all the features of balance of payment. The next topic, balance of trade. Meaning, balance of trade denotes the difference between the value of transport and the value of export during the year. If the export of a country exceeds its imports, it shows favorable balance of trade. If the import exceeds the export, it shows unfavorable balance of trade. இந்த வணிக சமநிலை அப்படின்றது, அதாவது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அப்படின்றது ஒரு வருடத்தில் ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்புகளுக்கு இடையிலான நிகர விளைவை குறிக்குது. ஒரு நாட்டோட ஏற்றுமதி, அதாவது எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட்டினுடைய அளவு குறைவாக இருந்தால் அது சாதகமான வாணிப சமநிலை.
அது ஒரு நாட்டினுடைய ஏற்றுமதி அதாவது எக்ஸ்போர்ட்டை விட இம்போர்ட் அதிக அளவில் இருந்ததுன்னா அது பாதகமான வாணிப சமநிலையை காட்டுது. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட். Points of difference between balance of trade and balance of payment are briefly explained in the following table. ஸோ செலுத்தல் சமநிலைக்கும் வாணிப சமநிலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்ட்டு இந்த டேபிளர் காலத்தில் இருக்க நம்ம பார்க்கலாம். Difference between balance of payment and balance of trade. Nature, balance of payment and balance of trade. Nature, meaning. Under balance of payment, it is a systematic record of all economic transactions happen between the resident of one country and resident of foreign countries during a particular period. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டினுடைய குடியிருப்போருக்கோ மற்ற நாடுகளுடைய குடியிருப்போருக்கோ இடையில் ஏற்படக்கூடிய அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் முறைப்படியான பதிவுகளில் ஒரு அறிக்கை ஆகும். Then balance of trade means balance of trade is statement showing the net effect of export and import of a country. ஒரு நாட்டுடைய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி மதிப்புகளுக்கு இடையிலான நிகர விளைவை குறிக்கிறது. Then next, nature of transaction recorded. நடவடிக்கையுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா under balance of payment it records both the transaction relating to goods and service. இது சரக்குகள் மற்றும் சேவைகளுடைய தொடர்புடைய நடவடிக்கைகள் ரெண்டையுமே பதிவு செய்து. பட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு மெர்கண்டைஸ் தட் இஸ் கூட்ஸ் டிரான்சாக்ஷன். இதில் சரக்குகள் தொடர்பான நடவடிக்கைகள் மட்டுமே பதிவு செய்யப்படுது. தென் நெக்ஸ்ட்டு கேபிட்டல் டிரான்சாக்ஷன் மூலதன நடவடிக்கைகளுடைய பதிவு. இட் ரெக்கார்ட்ஸ் கேபிட்டல் டிரான்சாக்ஷன் இது மூலதன நடவடிக்கையை பதிவு செய்கிறது. பட் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் இட் டஸ் நாட் ரெக்கார்ட் கேபிட்டல் டிரான்சாக்ஷன். இது மூலதன நடவடிக்கையை பதிவு செய்வது கிடையாது. த நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். இட் இன்க்ளூட்ஸ் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், பேலன்ஸ் ஆஃப் சர்வீஸ், பேலன்ஸ் ஆஃப் unilateral transfer and balance of capital transaction. இது வாணிப சமநிலை சேவைகள் மற்றும் சமநிலை ஒரு பக்கமான செலுத்தல் பரிமாற்றம் மற்றும் மூலதன நடவடிக்கைகளை அடக்கும். But in balance of trade it is part of current account of BOP. இது செலுத்தல் சமநிலை நடப்பு இந்த கணக்கினுடைய ஒரு பகுதியாக இருக்கு, அதாவது பிஓபியோடைய பார்ட்டாக இருக்கு. தென் நெட் பொசிஷன் நிகர விளைவு. இட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் பேலன்ஸ்டு இன் த சென்ஸ் that receipt side is made equal to payment side. எப்போதுமே அந்த பெறுதல்களும் செலுத்தல்களும் சமநிலையில் இருக்கும். Then it may be at favorable or unfavorable or in equilibrium state. இது சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ அல்லது சமநிலையிலோ இருக்கும். The next one, indicator economic status. பொருளாதார நிலையை காட்டுதல். It is true indicator of economic performance of an economy. இது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை அறிந்து கொள்ள உதவுது. Then it is not true indicator of economic prosperity or economic relations of country. இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை எடுத்து காட்டுறது கிடையாது. Then correcting unfavorableness. இந்த பாதகமான நிலையை சரி செய்தல். Unfavorable balance of payment leads to deficit in balance of payment situation. இந்த பாதகமான செலுத்தல் சமநிலை பற்றாக்குறைக்கு வழிவகுக்குது. But balance of trade, unfavorable balance of trade can be converted into favorable balance of payment. இது பாதகமான வாணிப நிலையை
சாதகமான செலுத்தல் சமநிலையா மாற்றலாம். These are all the difference between balance of payment and balance of trade. The next topic, structure of balance of payment. The balance of payment consists of 4 components, namely current account, capital account. They are highlighted briefly. இந்த செலுத்தல் சமநிலையில் 4 இனங்கள் இருக்குது. இந்த நடப்பு கணக்கு, மூலதன கணக்கு, ஒரு பக்கமான செலுத்தல் கணக்கு, அலுவல் சார்ந்த தீர்வு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் நடப்பு கணக்கும் மூலதன கணக்கும் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு current account. The current account balance includes 2 items. The current accountல 2 இனங்கள் இருக்கு. ஃபஸ்ட்டு visible trade, that means import and export of goods. கண்ணுக்கு புலனாகக்கூடிய வாணிபம், இந்த பொருட்களுடைய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. The next one, invisible trade. Invisible service items like banking, shipping, insurance, travel and transportation. இந்த கண்ணுக்கு புலனாகாத வாணிபம் என்னென்ன அப்படின்னா பேங்கிங், அதாவது வங்கி, தென் ஷிப்பிங் கப்பல் துறை, தென் இன்சூரன்ஸ் காப்பீடு, தென் ட்ராவல் பயணம், அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அந்த போக்குவரத்து, இதெல்லாமே இந்த பெறுதல் செலுத்தலில் வரக்கூடியது, அதாவது கண்ணுக்கு புலனாகாதது. தென் நெக்ஸ்ட் ஒன், capital account. Capital account consists of 3 components. மூலதன கணக்கில் 3 வகை இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா private capital, banking capital, official capital. So first one, private capital. Private capital consists of foreign investment, long-term loan and foreign currency deposit. இந்த தனியார் மூலதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அயல்நாட்டு முதலீடு, நீண்ட கால கடன், அது மட்டும் இல்லாமல் அயல்நாட்டில் நாணய வைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்குது. The next, banking capital. Banking capital includes movement into external financial asset and liabilities, commercial and cooperative banks authorized to dealing in foreign exchange. இந்த அந்நிய செலாவணியை கையாளுறதுக்கு அதிகாரம் கொண்ட வணிக மற்றும் கூட்டுறவு வங்கிகளுடைய வெளிப்புற நிதி சார்ந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளுடைய அளவு வங்கி மூலதனத்தில் அடங்குது. தென் நெக்ஸ்ட்டு, அஃபிஷியல் கேபிட்டல். It includes RBI holding of foreign currency and special drawing rights. It means SDR, held by the government. இந்த அலுவல் சார்ந்த மூலதனத்தில் இந்த அயல்நாட்டு நாணயம், இந்த அரசிடம் உள்ள சிறப்பு எடுப்பு உரிமைகள் போன்ற வகையில் உள்ள ரிசர்வ் பேங்கில் அந்த சொத்துக்களை போன்றவற்றை உள்ளடக்கியதாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன், கரண்ட் அக்கௌண்ட். இன் கிரெடிட் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குது, டெபிட் ஐட்டம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கலாம். இன் கிரெடிட் ஐட்டம்ஸ், goods export, it means invisible. Then invisible exports. Under that, transport service sold abroad, banking service sold abroad, insurance service sold abroad, income received on loan and investment made in foreign countries, expense incurred by foreign tourists in India. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஐட்டம்ஸ், அதாவது பொருட்களை ஏற்றுமதி, அதாவது கண்ணுக்கு புலனாவது. இந்த கண்ணுக்கு புலனாகாத ஏற்றுமதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அயல்நாட்டில் செய்யக்கூடிய போக்குவரத்து சேவைகள், அந்த அயல்நாட்டில் செய்யப்பட்ட வங்கியினுடைய சேவைகள், அயல்நாட்டில் செய்யப்பட்ட காப்பீட்டு சேவைகள், இந்த வெளிநாட்டில் செய்யப்பட்ட முதலீடு, கடன்கள் மீது பெறப்பட்ட வருமானம், தென் அயல்நாட்டு சுற்றுலா பயணிகளால் உள்நாட்டில் செய்யப்பட்ட
செலவுகள் இதெல்லாம் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா கிரெடிட்டில் வரும். தென் டெபிட்டில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா கூட்ஸ் இம்போர்ட், இன்விசிபிள் இம்போர்ட்ஸ். எதெல்லாம் இன்விசிபிள் இம்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா the transport service purchased from foreign countries, இந்த வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட போக்குவரத்து சேவைகள். தென் பேங்கிங் சர்வீஸ் purchased from foreign countries, இந்த அயல் நாட்டிலிருந்து பெறப்பட்ட வங்கியுடைய சேவைகள். தென் இன்சூரன்ஸ் சர்வீஸ் purchased from foreign countries, இந்த அயல் நாட்டிலிருந்து பெறப்பட்ட காப்பீட்டு சேவைகள். விசிட் ஆஃப் our tourist to foreign countries, இந்த அயல் நாட்டிலிருந்து சுற்றுலா பயணிகளுடைய சேவைகள். அதர் சர்வீஸ் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ், இந்த அயல் நாட்டிலிருந்து பெறப்பட்ட ஏனைய சேவைகள். தென் இன்ட்ரெஸ்ட் பெய்டு ஆன் லோன் இன் ஹோம் கண்ட்ரி, இந்த உள்நாட்டில் செய்யப்பட்ட முதலீடுகள் மற்றும் கடனுக்கு அளிக்கப்பட்ட வருமானங்கள். இதெல்லாமே எங்கே ஒரு அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடில் ஒரு டெபிட் ஐட்டம்ஸு. Okay dear students, now we completed chapter 28. Thank you for listening my class. Okay dear students, we will meet in next class.